விபத்தில் சிக்கி நடிகர் சரத்குமார், ராதிகா மகன் ராகுலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம் ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய ஒரு மூத்த நடிகர்ல ஒருத்தவங்க நம்ம ராதிகா, அப்புறம் சரத்குமார். 2 பேரும் தமிழ் சினிமாவுடைய ஒரு முன்னணி நடிகர்களா ஒரு காலகட்டத்தில் வலம் வந்தவங்க. இவங்க இருவரும் திருமணம் பண்ணிட்டதுக்கு பிறகு இவங்களுக்கு ராகுல் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதன் பிறகு 2 பேரும் சினிமாவில் சாதிக்காத விஷயங்களே இல்லை. ராதிகா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் வெள்ளித்திரை அப்புறம் சின்னத்திரைன்னு 2 பக்கமுமே அவங்க பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. வயசு இப்போ 60 ஆகுது. ஆனால் இப்போ கூட ரீசெண்டாக தாய் கிழவி அப்படிங்கிற ஒரு 80 வயது கதாபாத்திரத்தில் நடித்து மிக மிக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்தாங்க ராதிகா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க ராதிகா. அதே மாதிரி சரத்குமாரும் ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகராக இருந்தார். இப்போ அவருக்கு வயசு 65 ஆயிடுச்சு. ஆனால் அவரும் கொஞ்சம் கூட தனது நடிப்புக்கு ரெஸ்ட் விடாமல் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய எல்லா படங்களையும் எல்லா விதமான முக்கியமான கதாபாத்திரம் எடுத்து ரொம்பவும் அழகான உடைய திறமை நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. கடைசியாக அவர் நடித்த கொம்பு சிவி திரைப்படம் அவருடைய கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்படி என்னதான் சினிமா துறையில் நிறைய சாதனை பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய வயதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை இன்னமும் கூட நடித்து அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடிச்சிருக்காங்க நம்ம ராதிகா, சரத்குமார். இப்படி என்னதான் இவங்க சினிமாவில் இவ்வளோ சாதிச்சா இருந்தாலும் அவங்களுடைய மகன் ராகுல் சினிமாவில் இது வரைக்கும் களம் இறங்கவே இல்லை. ஸோ அவரை நடிக்க வைக்கிற விருப்பம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு ராதிகா ரீசெண்டாக சொன்னாங்க. ஆனால் சரத்குமாருக்கு தன் மகனை தன்னை மாதிரியே ஒரு பெரிய ஹீரோவாக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் ராதிகா அதுக்கு உடன்பட்டு வரல. அது மாதிரி இல்லாமல் ராகுலும் ராதிகாவோட பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டாரு. அதனால அவர் இப்போ வெளிநாட்டுல மிக முக்கியமான ஒரு பட்டப்படிப்பை படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு இந்தியாவுக்கு வரதுக்கு அந்த அளவுக்கு பெருசா விருப்பமும் கிடையாது. தனது அம்மா அப்பாவை பார்க்கறது மட்டும்தான் அப்பப்போ இந்தியா வருவாரு. வந்தாலும் தனது அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு உடனே கிளம்பி அவரு அமெரிக்கா போயிட்டு வரான். அப்படி அமெரிக்காலே தங்கி அமெரிக்காலே படிச்சுட்டு இருந்த ராகுல் இன்னைக்கு அவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து கார்ல கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி போயிருக்காங்க. அவுட்டிங் போயிட்டு அங்க விதவிதமான உணவுகள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் அங்கேருந்து கிளம்பி அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில ராகுல் தான் அந்த காரை டிரைவ் பண்ணியிருக்காரு. திடீர்னு அவருடைய கார் கண்ட்ரோல் இல்லாமல் போகி பெரிய ஒரு விபத்துல சிக்கியிருக்கு. அதுல டிரைவரா இருந்த ராகுலுக்கு தான் பயங்கர காயங்களாம். மிக மிக ஒரு மோசமான நிலையில தான் ராகுல் கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அவருடைய தலைப்பகுதி அப்புறம் உடம்புல இருக்கிற மிக முக்கியமான உறுப்புகள் எல்லா இடங்கள்லயும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதன் காரணமா அவருக்கு சுத்தமா இப்போ சுவாசமே இல்லாம செயற்கை சுவாசம் தான் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும் அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கைவிடிச்சிருக்க மிக முக்கியமான அந்த துயர செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்படங்கள் ராதிகா, சரத்குமார் குடும்பத்தினர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.